ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் கற்றுமர. இன்னைக்கு நம்ம பருப்பு போளி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு போளி செய்வதற்கு 1 கப் கடலைப்பருப்பு ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்துல 250 கிராம் அளவு 1 கப்பு மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து 1 ஹவர் ஊறிடுச்சு. இந்த டைம்ல இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்துல வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல ஓப்பன்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்பதான் பொங்கி கீழே கலையாது. இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு வந்து ஒரு 50% வந்து வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்ப இதை ஒரு வடிகட்டியில வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்ததா இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து குறகுறப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸியில பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி பொடிச்சு வச்சிருக்க பருப்பு கூட எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு துருவின வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு 4-5 ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சிருக்க அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்கும் போது பூரணம் வந்து பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ போளி செய்வதற்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு, பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு பாலித்தீன் கவர் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாலித்தீன் கவர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வாழை இலை கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்து கைகளால இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறமா அதுல கொஞ்சமா பூரணம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருட்டையா உருட்டிட்டு அப்புறமா கையில ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா கைகளால தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு தோசைக்கல் தவா வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த தோசை தவால இந்த தட்டி வச்சிருக்க போலியை சேர்த்துட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு மறு சைடும் வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க நல்ல சுவையான போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே சாஃப்டான பருப்பு போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.